Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு கிறிஸ்மஸ் ஸ்பெஷலுக்கு ப்ளம் கேக் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரு ஈஸியான மெத்தடில். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தா டேட்ஸ் எடுத்திருக்கோம், ட்ரை கிரேப்ஸ் எடுத்திருக்கோம். ட்ரை கிரேப்ஸில் வந்து ப்ரௌன் அண்ட் பிளாக் எடுத்திருக்கோம். கேஷ்யூ, பாதாம் எடுத்திருக்கோம். சுகர் வந்து 200 கிராம்ஸ் எடுத்திருக்கோம். ஃப்ரூட்டி எடுத்திருக்கோம். செரி எடுத்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எக்கு வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். மைதா எடுத்திருக்கோம். மைதா வந்து 150 கிராம் மைதா எடுத்திருக்கோம். ஆயில் வந்து 1/2 கப் ஆயில் எடுத்திருக்கோம். இங்கே லாஸ்ட்டாக நம்ம ஈனோ எடுத்துருக்கோம். ஈனோ எதுக்குன்னா பேக்கிங் பவுடர் இல்லைனா ஈனோ வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சுகர் அரைச்சிக்கலாம். இப்போ சுகரை வந்து பவுடர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஜாரில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு எக்கு, இப்போது எண்ணெயும் எக்கும் போட்டு நம்ம வந்து கிரைண்ட் பண்ணியாச்சு. இதோட நம்ம அரைச்சி வச்ச சுகர் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொன்று ஒரு வாட்டி கிரைண்ட் பண்ணிக்கலாம். மூணுத்தையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சாச்சு. அடுத்தது மைதா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மைதா போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். ஃப்ரூட்டி சேர்த்துறோம். இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் நம்ம சேர்த்தாச்சு. அடுத்தது வந்து பட்டைத்தூள் ஆட் பண்ணுறோம். ஃப்ளேவர் தரதுக்காக பட்டை ஆட் பண்ணுறோம். 1/2 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஈனோ ஆட் பண்ணிக்கலாம். 1/2 பேக்கெட் ஈனோ ஆட் பண்ணிட்டோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேக்கிங் பவுடர் பதில் ஈனோ ஆட் பண்ணுறோம். இப்போ எல்லாம் சேர்த்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு அரை மணி நேரம் இதை வந்து அப்படியே ஊற வைக்கலாம். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிடலாம், குக்கர் ஆன் பண்ணி ஸ்டீம் ஏறட்டும். இப்போ குக்கர் சூடாகின்றிருக்கு. இப்போ ஸ்டாண்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம பேக்கிங் ட்ரேயில் வந்து நெய் சேர்த்துருக்கோம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் கேக் வந்து நல்லா ஒட்டாமல் வரும். நெய் ஸ்ப்ரெட் பண்ண உடனே கொஞ்சோண்டு மைதா மாவு வந்து தூள் விட்டுக்கலாம். இப்போ கேக் பேட்டரை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கேக் மாவு வந்து இதில் சேர்த்தாச்சு. இப்போ 2 டேப் பண்ணிக்கலாம். அப்போ தான் எல்லா இடமும் செட்டில் ஆகும். குக்கர் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ குக்கரில் வச்சிடலாம். 45 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர் இருக்கும் பேக் ஆகணும். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி கேக் வந்து 1 ஹவர் பேக் பண்ணியாச்சு. சூடாக ஆறிடுச்சு. இப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கேக் நல்லா ப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஒட்டாமல் வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கிறிஸ்மஸ் ஸ்பெஷலான ப்ளம் கேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த கேக் மேக்கிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் எல்லாருக்கும் அட்வான்ஸ் மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.